அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் பணம் பத்தும் செய்யும் என்று சொல்வார்கள். சொத்து இருந்தால் தான் சொந்த பந்தமே நம்மளை மதிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பணம், சொத்து, தங்கம், கார், வண்டி, வாகனம் இதை சம்பாதிப்பதற்கும் இதை சேர்த்து வைக்கிறதுக்கும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுப்பதற்கு தான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பணம், தங்கம், சொத்து இவை எப்பொழுது கிடைக்கும், யாரால் கிடைக்கும், எந்த நாளில் நம்மளுடைய கைக்கு வந்து சேரும், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்பொழுது தீரும், இதுதான் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பணம், சொத்து, தங்கம், கார், வண்டி, வாகனம் இவை எப்பொழுது, யாரால், எப்படி காலகட்டத்தில் கிடைக்கப் போகுது பார்த்து விடுவோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். மேலும் நம்ம சேனல் ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர்ற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுன்ற ஆப்ஷன் தெரியும், தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உனக்கு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம். காதலும் அந்யுன்யமும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அதே போல் உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும், வெளியிடங்களில் பழக வேண்டும், வெளி உறவுகளை நம்ம நிறைய சம்பாதிச்சுக்கணும். பயணத்தில் ரொம்ப அதிகம் ஆர்வமுள்ளவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரங்கள். ஸோ இவர்களுக்கு உறவுகளும் நண்பர்களும் கூட்டமைப்பு அதிகமான முறையில் தேவைப்படும். ஏன்னா அப்படித்தான் பழகுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு அந்த உறவுகளாலேயே நன்மதிப்பு கிடைக்கணும்னா உங்கள் கையில் பணம் இருக்கணும், சொத்து இருக்கணும், தங்கம் இருக்கணும், கார், வண்டி, வாகனம் இருக்கணும் இல்லையா? ஏன்னா அப்படிப்பட்ட கலியுகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், வேறு வழி இல்லை. சரி, அவையெல்லாம் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் ஒரு மாதத்தில் இந்த 3 நட்சத்திரம் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த நட்சத்திரங்கள் என்றைக்கெல்லாம் வருகிறதோ அன்றைய நாளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாள் உங்களுக்கு இந்த பணம், தங்கம், சொத்து, வேலை, தொழில், திருமண காரியம் இப்படின்னு மிகப்பெரிய அளவு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய நாட்களாக இருக்கும். அந்த நாள் வருகின்ற பொழுது, அதாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் வருகிற நாள் அன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி இந்த விஷயத்தில் கண்டிப்பாக 100% வெற்றியை கொடுக்கும். ஸோ இந்த நாட்களில் உங்களுக்கு பணம், பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் இந்த 3 நட்சத்திரம் என்றைக்கெல்லாம் வருகிறதோ அன்றைக்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய ஜாதகப்படி திசாபுத்திகள் நடந்து கொண்டு இருக்கும். அதில் பிறக்கும் பொழுது சுக்கிர திசை நடந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த சூரிய திசை நடக்கின்ற காலகட்டத்தில் உங்களுக்கோ உங்களுடைய தாய் தந்தையருக்கோ சொத்து பத்து சேர்க்கை அதிகமான முறையில் ஏற்படும். சரி, செவ்வாய் திசை நடக்கு, ராகு திசை நடக்கு, குரு திசை நடக்கு அப்படின்னு வேறு எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் அந்த திசையில் சூரிய புத்தி உங்களுக்கு நடந்தால் அரசாங்க வேலை, சொந்த தொழிலில் லாபம், பூர்வீக சொத்து கிடைக்கிறது, மிகப்பெரிய அதிகார பதவிகள் கிடைக்கிறது, மிகப்பெரிய கார், வண்டி, வாகனம் வாங்கிறது போன்ற சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். ஸோ சூரிய புத்தின்னு ஒன்று உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு எப்பெல்லாம் நடக்குதோ அப்போல்லாம் சொத்துக்கள் சேர்க்கை, உறவுகளிடம் பெரிய அளவு ஒரு பெயர் புகழ், நன்மதிப்பு பெறதை நீங்கள் பெற முடியுங்க. ஸோ சூரிய புத்தி நடந்தால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக வாரத்தில் என்றைக்கெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வருதோ அதே போல் வியாழக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை இந்த 3 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதில் குறிப்பிட்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக சொத்து பத்து, கார், வண்டி, வாகனம், தங்கம் போன்றவையெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் அந்த ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு யோக வாய்ப்பு அதிகமான முறையில் இருக்குது. அப்போ எப்போவுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காரியத்தில் தொடங்கினால் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஜெயத்தில் முடியும், லாபத்தில் முடியும். அடுத்தபடியாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷப ராசியில் பிறந்தவர்கள், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அல்லது கன்னி ராசியில் பிறந்தவங்க, அடுத்து தனுசு ராசி மற்றும் மகர ராசியில் பிறந்தவங்க. ஸோ இந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, இல்லை இந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இவர்கள் மூலமாக உங்களுக்கு பணம், தங்கம், சொத்து அமைகிறதுக்கு யோகம் இருக்குது. அல்லது அவங்களுடைய பணம், சொத்து, தங்கம், கார், வண்டி, வாகனத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஸோ இவங்களுடைய பழக்க வழக்கம் அல்லது வாழ்க்கையில் இவர்களுடைய தொடர்பு ஏற்பட்டால் இவங்க மூலமாக இந்த மாதிரியான அசைமசைய சொத்துக்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஏற்படும். அனுகூலம் இருக்கும். அதில்
மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தில் உதவிகள் பண்ணுவாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ரிஷப ராசியில் பிறந்தவங்க சிம்ம ராசி, கன்னி ராசி மற்றும் தனுசு மற்றும் மகரம் இந்த ராசியிலோ லக்னத்திலோ பிறந்தவங்கள் மூலமாக உங்களுக்கு சொத்துக்களுடைய சேர்க்கையினுடைய யோகங்கள் உண்டு. ஓகேங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருந்தால் அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தபடியாக இந்த சொத்து, தங்கம், கார், வண்டி, வாகனம், நில சம்பந்தமான பிரச்சனைகள், இதில் ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. இது எப்போ தீரும், எப்போ சரியாகும், அது தீர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பரணச்சத்துக்காரங்க செய்ய வேண்டியது, சிவன் கோயிலில் நாங்கள் நுழையும் பொழுது கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வலதுபுறமும் இடதுபுறமும் சூரிய சந்திரர்கள் தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க சிவனை நோக்கி இருப்பாங்க. சிவன் கிழக்கு முகமாக திரும்பி இருந்தால் சிவனை பார்த்த மாதிரி திரும்பி இருப்பார்கள். இந்த சூரிய சந்திரர்கள் தனித்த முறையில் இருப்பாங்க. நவகிரகத்தில் கிடையாது, தனித்த முறையில் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூரியனுக்கு கண்டிப்பாக செந்தாமரை மலர் ஞாயிற்றுக்கிழமை சாற்றி வணங்குகின்ற பொழுது சொத்துக்கள் ரீதியாக இருக்கிற பிரச்சனை சரியாகும். தங்கம், கார், வண்டி, வாகனம் மற்றும் உங்களுக்கு தேவையான ஒரு சொத்துக்கள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகப்பெரிய பதவி யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. அதே போல் சூரிய நமஸ்காரம் செய்கிறது, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இந்த பற்றி பிரச்சனை லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான